ஹாய் ஹலோ டாமி, வெல்கம் பேக் டு த சேனல். என்ன மினி வாய்ஸை தாண்டி வேறு யாரோட வாய்ஸை கேட்குது அப்படின்னு யோசிப்பீங்கள்ல. யா, மாயா தான் அகெயின் கம்பேக்கு. எப்பயும் போல தான் கொலாப் தான். பட் இந்த கொலாப் வந்துட்டு மினியோட பர்த்டே ஸ்பெஷல். ஸோ இது மினிக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா நான் அவகிட்ட இதை பற்றி இன்ஃபார்மே பண்ணல. ஸோ சர்ப்ரைசிங்காக தான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ பர்த்டே பேபிக்கு விசேஷம் போட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா, நிறையா பேச வேண்டாம். ஸோ ஹாப்பி பர்த்டே மினி செல்லம். எப்போயுமே நீ ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணுவோம் டே அண்ட் லைஃப்பை. அண்ட் உன்னோட விசேஷம்லாம் ஐ ஷோர் கம் ட்ரூத் ஆகும். நாங்கள் அவர்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். மீன்ஸ் உங்களோட விஷயத்தையும் இங்கே போடுங்க. அதே மாதிரி ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் எனக்காக இருந்தாலும் சரி, மினிக்காக இருந்தாலும் சரி மோட்டிவேட்டடாக இருக்கும். என்னோடய ஸ்டோரி லைன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வாய்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பிடிக்கலைன்னா கேட்க வேண்டாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். முன்ன பின்ன இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு பர்த்டே ஸ்பெஷல். நம்ம மினியோட பர்த்டே ஸ்பெஷல் சிமினோட ஒன் ஷாட் தான். ஹீ இஸ் மை டெஸ்டினி. ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா, இது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற லவ். அவங்க லவ்வை சொன்னாங்களா சொல்லலையா, இல்லை சொன்னதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சு, அதான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஸ்டோரியில் தரேன். ரொம்ப பேச வேண்டாம். ஸோ அப்படியே டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போய் எல்லா கேரக்டர்ஸையும் பார்த்துக்கலாம். அண்ட் ஒன் திங், இதில் ஃப்ளாஷ்பேக்கும் வரும்டா. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? ஓகே, டைரெக்டாக ஸ்டோரிக்கலாம் போகலாம். ஸ்டோரியோட ஓப்பனிங்கில் சியோல் ஏர்போர்ட் தான். உங்கள் ப்ரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த ஏர்போர்ட்டையே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இப்போ தான் சியோல் வந்திருக்கீங்க. ஸோ அப்படியேவும் ஒரு ஃபேக் ஸ்மைல். ஃபர்ஸ்ட் லவ் எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பெரிய இம்பேக்டை தரும்ல. அதான் என் லைஃப்லேயும் பெரிய இம்பேக்ட் தந்துட்டு போயிடுச்சு. அந்த லவ் என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு அது என்னோடது இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ, அன்றைக்கி அந்த லவ்வையும் நானும் அந்த இடத்த விட்டு வந்துட்டோம். மேபி என்னோடய ஃபேஸில் பழைய ஸ்மைல் இல்லை, ஆனால் சிரிக்கிறேன். காரணம் இல்லை, எல்லாருக்காகவும் அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. சடனாக ஒரு பர்சன் வந்து உங்களை டேப் பண்ணுறாங்க. நீங்கள் திரும்பி பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. வாட்ஸ்அப், எப்படி இருக்க? குட்ரா கரடி பையா, நீ எப்படி இருக்க? யாரா குட்டி? அவங்களாம் நல்லா இருக்காங்க. இப்போ வந்து கேளு, ஏண்டி கல்யாணத்துக்கு வாணி கெஞ்சினாலும் வரல. பார்த்துக்கிறேன் என் ரொம்ப தான் பண்ணுற. டே சாரிடா, உனக்கே தெரியல, அப்படியே ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாபும் அங்கேயே பார்த்துட்டேன்னு. அதான் சாரி அதான் வந்துட்டல்ல, யாராவையும் லிட்டில் சாமையும் பார்க்க. அப்புறம் என்னடா உனக்கு பிரச்சனை? சரி மன்னிக்கிறேன் வா அப்படின்னு தயாங் சிரிச்சுக்கிட்டே உங்களை கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறீங்க. நிறைய விஷயம் அப்படியே இருக்குல்ல? ஆமாண்டி, நிறைய விஷயம் அப்படியே இருக்கு. ஆனால் குட்டி குட்டி சேஞ்சஸ் நீலேருந்து நான் வரைக்கும். ஆனால் மறாத ஒரே விஷயம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி தானா? இருந்தாலும் இப்பெல்லாம் பேசாத போ அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. இன்னைக்கு ரீயூனியன் இருக்கு. வாட்? ஆமாண்டி, இயர்லி ஸ்கூல் ரீயூனியன் இருக்கும். ஸோ நீ தான் வரமாட்ட. நீ இங்கே வந்ததே இல்லை. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் இங்கே வர. ஸோ வாடி. பசங்கள்லாம் சரி எக்ஸைட்டட். அதுவும் எங்களோட வாயாடி ஒயன் அகெயின் வரான்னு. உனக்கு தான் டுடே எல்லாரும் இந்த ரீயூனியனை வைக்கணும்னு சொல்லிட்டானுங்க. தயாங், சத்தியமாக என்னால் வர முடியாது, தப்பாக எடுத்துக்காத. ஒயன் பாரு, நாங்கள்லாம் உனக்கு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸுன்னு நாங்களும் இருக்கோம்ல. கொஞ்சமாவது எங்களை பற்றி ஃபேமிலியை பற்றி யோசியேண்டி. பழைய விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணிகிட்ருக்க ஒயன். தெரியுதா தெரியலன்னு கூட எனக்கு தெரியலடி. ஓப்பனாக சொல்லணுன்னா, உன்னை நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றத கூட நின்று பார்க்குற எனக்கு தான் தெரியும். பாரு, போனதும் ரூக்கிட்ட கிட்டெல்லாம் ஒழுங்காக பேசு, புரியுதா? ஓகே. அப்புறம் ஜிமினோட அம்மாட்டையும் போய் பேசு, அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. தயாங்க அது வந்து பாருடி, ஜிமன் இல்லை,
ஜிமன் இங்க இல்ல. அவனும் வெளியில இருக்கான். அவன் இங்கலாம் வரமாட்டான். என்ன சொல்ற? ஆமா. அவன் வரமாட்டான். பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அத பத்திலாம் கேட்காத. அவன பத்தி கேட்டனா, நீ தான் ஹர்ட் ஆவ. ஸோ, எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ பழைய ஒய்யனா மட்டும் இரு. ஜஸ்ட் அவங்களுக்காக வேண்டியாச்சும். புரியுதா? புரியுது. அப்படின்ட்டு நீங்க தயங்க பேசுறது எல்லாத்துக்கும் ஹெட்ட மட்டும் நோட் பண்ணிட்டு, சைலண்ட்டா போறீங்க. ஸோ, ஆஃப்டர் தட் அவன் உங்கள வீட்ல ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுறான். நீங்களும் அப்படியேவும் லக்கேஜஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. உள்ளேருந்து ஒரு குட்டி வாண்டு ஓடி வராங்க. ஸோ, நீங்க அவங்களே பார்க்குறீங்க. அவங்க, "சித்து வந்துட்டியா?" அப்படின்ட்டு அந்த குட்டி ஓடி வந்து உங்கள கட்டி பிடிக்கிறா. ஸோ, அது ஜியோஸ்வானா. அது உங்க அக்காவோட குழந்தை. ஐ மீன் ரூ அண்ட் ஜேகேவோட குழந்தை. ஸோ, அவளுக்கு இப்போ தான் 4 இயர்ஸ் ஆகுது. "ஹே ஸ்வானா" அப்படின்ட்டு நீங்களும் அவளை அப்படியே தூக்கி சுத்துறீங்க. அவளும் நீங்களும் அப்படி கொஞ்சிக்கிறீங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர். "உம்மா, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சித்து. வந்துட்டியா?" "ம் ஆமாம், உன்னை பார்க்க ஃப்ளைட் பிடிச்சி ஓடோடி வந்துட்டேன்டி அலக்கி" அப்படின்னு நீங்கள் அவளை பார்த்து சொல்கிறீங்க. "நானும் நீ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாரேன், டாடா எனக்கு புது சைக்கிள் வாங்கி தந்தாரு" அப்படின்ட்டு ஜேகே வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் அவள் காட்டிகிட்ருக்கான். நீங்களும் ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் சவுண்ட் கேட்டதுமே ரூம்லேருந்து நடந்து வரா. நீங்கள், "அக்கா" அப்படின்ட்டு ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணுறீங்க. "பாடி, இப்போ தான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சா?" "அக்கா சும்மா விளையாடாத, உனக்கு தான் தெரியும்ல. ம் ஸ்டடீஸ் ப்ளஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒர்க் அங்கேயே கிடச்சிருச்சு. அதான்." "ம் சரிதான். எவ்வளோ நாள் இங்கே இருக்கிற மாதிரி மேடம் வந்திருக்கீங்க?" "ஏண்டி நீலாம் அக்காவா இல்லை வேற ஏதாச்சா?" "ஏன் எதுக்கு அப்படி கேட்குற?" "இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உன் தங்கச்சி வந்திருக்காளே, உட்காரு சாப்பிடு எப்படி இருக்குன்னு கூட கேட்கல. வந்தது எப்போ கிளம்புறேன்னு கேட்குற. ஏன்னா நீ எப்பயுமே அப்படித்தான் பண்ணுவ, அதான் கேட்டேன்." "சரி சரி, 6 மந்த். நிஜமாவா? பாப்பா பிறக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் இருப்பியா?" "ம் ஆமாம். நான் எப்படி ஸ்வானாவோட டெலிவரிக்கு இங்கே இருந்தேனோ அதே தான் ஜியோன் ஸ்வானோட டெலிவரிக்கும் இங்கே தான் இருப்பேன். போதுமா?" "ஏன் நிஜமாவா?" "அக்கா ஓவராக சீனை க்ரியேட் பண்ணாத. நான் மேலே போகிறேன். எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது சரியா? உனக்கு மாமாவுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன்." "ஆமாம், எங்கள் மிஸ்டர் ஜியோன் ஜங்குக்கா?" "அவருக்கு மீட்டிங் போயிருக்காரு. ஈவினிங் வந்துடுவார். நீ வந்திருக்குன்னு சொன்னதுமே வரேன்னு சொல்லிட்டாரு. வந்துடுவார் வேமா, ஓகேவா? அவரை ஒர்க்கை பார்த்துட்டே வர சொல்லு. ஓகே, நான் மேலே போகிறேன்." அப்படின்ட்டு நீங்கள் ஒரு எமோஷனே இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசிட்டு போகிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கிற பொண்ணே இல்லை. நீங்கள் இருந்தீங்கன்னா வீடே 2 துண்டாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள். பட் இப்போது நீங்கள் இப்படி இருக்கிறது உங்கள் அக்கா நல்லதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ அதனால தான் அவங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கீழே இறங்கி வரீங்க. "அக்கா ஆண்டியை பார்த்துட்டு வரேன்." "ஓ ஏன் அது வந்து பார்த்துட்டு வரேன். ம் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? நான் போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் பக்கத்து வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஒரு லேடி நின்றுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க நீங்கள் நடந்து வரதை பார்த்ததுமே அவங்க கண்ணிலேருந்து கண்ணீராக ஊற்றுது. அவங்க குடுகுடுன்னு வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் அவங்கள எதுவுமே சொல்லாமல் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. "ஆண்டி எப்படி இருக்கீங்க?" "செல்லம் நான் நல்லா இருக்கேன்டியம்மா. நீ எப்படி இருக்க?" "என்ன ரொம்ப இளைச்சி போயிட்ட? நல்லாவே சாப்பிட்றது இல்லையா?" "இல்லை ஆண்டி, அதெல்லாம் ஒழுங்காக தான் சாப்பிட்றேன். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஒர்க்கு, அதனால தான்." "சரி சரி, பிள்ளைய நிற்க வச்சு பேசுகிறேன் பாரு, வா வீட்டுக்குள்ளே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த வீட்டையே சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. லைக் அந்த வீட்டில் முக்கால்வாசி உங்கள் ஃபோட்டோஸாக தான் இருக்குது. நீங்கள், "ஆண்டி இதை இன்னும் சேஞ்ச் பண்ணலையா?" "ஏன் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுமா என்ன? என் செல்லக்குட்டியோட ஃபோட்டோ இங்கே இருக்குது." "ஆமாம் ஆமாம், விட்டா அவளுக்கே விட்டு எழுதி கொடுத்துருவோமா நீ" அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. நீங்கள் அப்படியே அங்கே பார்க்குறீங்க. அங்கே ஒரு பையன்தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்களும் அவனை பார்த்து லைட்டாக முறைச்சிட்டு, "டேய் தருதலை, இன்னும் நீ திருந்தலை?" "ஏன் திருந்த போகிறேன்னா
ஏதாவது அவார்டு தர போறியா? போடி. ஹே, கொஞ்சமாவது மரியாதையாக பேசுடா என்கிட்ட. மா, எதுக்குமா அவட்ட மரியாதையாக பேசணும்? போமா, கடுப்பாக இருக்கு. ஆமாம், உன்னை யாருடி யுகையிலேருந்து இங்கே வர சொன்னது? இங்கே ஒரு குரங்கு இருக்குன்னு சொன்னாங்க, அடுத்து துரத்துறதுக்கு வந்தேன். அதான் குரங்கு உட்காந்து கத்திட்டு இருக்குல்ல, இது என்ன பண்ணலாம் ஆண்டி? ஏதாவது வச்சு துரத்தி விட்டுடலாமா காட்டுக்குள்ளே? உனக்கு வீடு செட் ஆகாது, காடு தான் செட் ஆகும். ஸோ காட்டுக்கு கிளம்பு. பாரு ஓயன், வந்ததும் கடுப்பேத்தாத, அப்புறம் தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கோ. ஏங்க, அடிடா அடிடா பார்க்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட துவரிக்கிட்டு போகிறீங்க. அவங்க வேறு யாருமே இல்லை, ஜிமினோட அம்மா ஜிமினோட தம்பி தான். நீங்கள் அவங்கக்கிட்ட தான் ரந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன் பாருடா. டேய், உனக்குள்ளே எமோஷன் இருக்கா? ஏய், அதெல்லாம் இப்போ இருந்தால் வரும், வரும்போதே அக்செப்ட் பண்ணிக்கோ, இல்லைன்னா அடிச்சிருவேன். சரிடா, நானும் தான். ஏய், உனக்கான கிஃப்ட்ஸ் எல்லாமே வீட்டில் இருக்குது, பெருமேல் வந்து வாங்கிக்கோ. சரி சரி, நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவனும் அப்படியே அவன் வேலையை பார்க்க கிளம்பிடுறான். சிமினோட அம்மா தான் அவங்க கையை பிடிச்சிட்டு உட்காராங்க. ஆண்டி, என்ன வந்தது எனக்கு சாப்பாடெலாம் தரமாட்டிங்களா? சோ, மறந்துட்டேடா தங்கம், இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க கையால் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே கண்ணீரோடு அவங்கள பார்க்குறீங்க. அவங்களும் எதுவுமே சொல்லலை. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாமலே நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றத புரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கும் ஜிமினோட அம்மாவுக்கும் அப்படி ஒரு பாண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்க உங்களே பார்த்துட்ருக்காங்க. ஆண்டி, ஐம் சாரி, சொல்லாமல் போனதுக்கு. புரியுதுமா, நீ ஏன் போன, எதுக்கு போனேன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன் வாழ்க்கை இனிமேல் நல்லா மாறும்னு நான் நினைக்கிறேன். நீ எதை பற்றியும் யோசிக்காத, சரியா? உன்னோட அழகான குணத்துக்கு எல்லாமே அழகாக தான் கிடைக்கும். மேபி இருக்கலாம், அது கிடைக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். இப்படியே இருந்தெல்லாம் தோணுது. ஸோ அகெயின் போயிட்டு அடிபட்டு அழுவுற அளவுக்குலாம் தெம்பில்லப்பா என் உடம்பில்ல அப்படின்னு நீங்கள் அவங்கள பார்த்து சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அவங்களும் பேசிட்டு கிளம்புறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த ரீயூனியனுக்கு தான் போகணுன்ட்டு கிளம்பிட்டுருக்கீங்க. ஸோ அப்போ யாரா வரா வீட்டுக்கு? நீங்கள் யாராவை பார்த்ததுமே லைட்டாக சிரிச்சிட்டு, ஆடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ தான் ரொம்ப மாறிட்ட. ஓயன், சுத்தமாக பிடிக்கல. பிடிக்கலையா? யாரா? என்னாச்சு உனக்கு? ஐயோடா, ஒய்யனா சிரிக்கிறது நல்லா இருக்கு பார்க்க. யாரா? எங்க குட்டி வாண்டா? அவனெல்லாம் கூட்டிகிட்டு வரல. கூட்டிகிட்டு வந்தால் அவ்வளோதான், நான் செத்தேன். ஸோ என் அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன்டி. ஓ, ஓகே ஓகே, கிளம்பலாமா? கிளம்பலாம். எங்கே யூனியன்? வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஸ்கூலில் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் வாங்கி அரேஞ்ச் பண்ண வச்சுட்டானுங்க நம்ம பசங்க. ஸோ செம்ம என்ஜாய் தான். கிளம்பலாமா? கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிளம்புறீங்க. லைக் நீங்கள் ஒரு சாரீ வியர் பண்ணியிருக்கீங்க. யாரா வெளியில் தான் வெயிட் பண்ணியிருப்பா. ஸோ அப்படியே யாரோ உங்களை பார்த்துட்டு, ஐயோ, இந்த இந்தியன் புறாவை எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் சாரியில் பார்க்குறேன். ஐயன், லாஸ்ட்டாக நம்மளோட ஃபேரவலில் பார்த்தது இன்னைக்கு தான் அகைன் ஒன்று சாரியில் பார்க்குறேன். ஐயோ, என் கண்ணே பற்றும் போல, அழகா இருக்க. போதும் போதும் ஓட்டுனதெல்லாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் கைப்பிடிச்சிட்டு அப்படியே கிளம்புறீங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஸ்கூல்லையே நீங்கள் ரீச் பண்ணுறீங்க. ஸோ அந்த கேட்கிட்டே உங்கள் மனசு நின்றுடுது. அந்த ஸ்கூலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்க உங்களுக்கு வரவே மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரியாக ஆகிடுறீங்க. அப்படியே யாரோ உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்னாச்சு ஓயன், ஆர் யூ ஓகே? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு உங்கள் கண்ணீரோடு அந்த அந்த கேட்டில் கால் எடுத்து வைக்கிறீங்க. லாட் ஆஃப் மெமரிஸ், லாட் ஆஃப் பெயின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தூக்கி அடிக்குது உங்கள் மனசுக்குள்ளே. அப்படி படபடக்குது உங்கள் மனசு. அப்படியே கண்ணீரோட அப்படியே ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் போகலாண்டா. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஏர்லி மார்னிங் தான். நீங்கள் தான் வேகமாக கிட்டக்கூடன்னு ஓடி வந்துட்டு, குட் மார்னிங் மாம்ஸ். என்ன காலையிலே மாமா ரொம்ப குஷியாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன மார்னிங் ரொமான்ஸா? இல்லை நைட் ரொமான்ஸ் தான் மார்னிங் வரைக்கும் பில்ட் ஆக்கி அப்படியே
ஃபேஸில் கதகளி ஆடுதா அப்படின்னு நீங்கள் தான் ஜேகே பார்த்து கேட்குறீங்க. ஜேகே பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ரூ வந்து உங்கள் காதை பிடிச்சி தெருகிறா. ஆ வலிக்குது வலிக்குது வலிக்குது, அக்கா அக்கா வீடுக்கா 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 வீடுக்கா, வலிக்குது. என்ன பேச்சு? அவரை பார்த்து எப்படி இப்படி பேசலாம்? லூஸ் ஆட்டி நீ? ஆ என்ன உண்மையை தானே சொன்னேன், ஓவரா பண்ணுற. நைட்டெல்லாம் இவனுங்க சத்தம் போடுறது, காலையில் கேட்டோன்னா நம்மளை அடிக்கிறது. என்னங்க இவளை பாருங்க. ஹே நீ போடி, நான் பேசிக்கிறேன். ஏய் கொஞ்சமாவது அமைதியாக இருண்டி. அவன் முன்னாடி பேசினா அவன் முன்னாடி தான் செய்வா. பாத்தியா மாம்ஸ், அப்படியும் பொண்டாட்டி வந்தது அவளுக்கு கட்சி சேர்ற. ஆறு இனிமேல் எதுக்காவது கிரைம் பண்ண கூப்பிடுவல்ல, அப்போ பாரு நல்லா வரமாட்டேன். போ, காதெல்லாம் செவந்து போச்சு. வலிக்குது. ஆனால் ஒன்று, உன் பொண்டாட்டி எதில் பெஸ்ட்டாக இருக்காளோ இல்லையோ, காதை பிடிச்சி திருவுறதுல பெஸ்ட்டாக இருக்கா. மாமா ஒரு டவுட்டு, அவன் உன்னையும் இப்படி தான் பண்ணுவாளா? உனக்காச்சும் காதை திருகிறதோட விட்டு போகிறா. எனக்கெல்லாம் கிச்சனில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்டும் மறந்து வரும். மாமா இருந்தாலும் நல்லவோ மாமா. அதனால தான் உங்கள் அக்காவை பிடிச்சிருக்கு எனக்கு. ஒரே லவ்ஸ் தான் போலியே. மிஸ் பண்ணிட்டேன் மிஸ்டர் ஜியோன். எதடி? உங்களை தான். ரோக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நானே உங்களை கரெக்ட் பண்ணியிருப்பேன். அவளை விட பியூட்டி கியூட்டி ஸ்வீட்டி நான் தானே அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபேஸில் கை வச்சுட்டு ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. அவனு உங்கள் ஹேரை ரப் பண்ணி கொடுத்துட்டு. ஆமாம், இருந்தாலும் அக்கா மாதிரி நீ இல்லடி, அதனால் நீ எனக்கு வேணாம். பார்த்தீங்களா? சரி சரி, எனக்கு ஆள் இருக்குப்பா, எனக்கு அவன் போதும். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு அவங்ககிட்ட சொல்லிடுவேன் என்ன? கண்டிப்பாக சொல்லிடுவேனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே சரி சரி, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ அப்படின்ட்டு நீங்களும் க்யூட்டாக சிரிச்சிட்டு உங்கள் பேக்லாம் எடுத்துகிட்டு பைசைக்கிளை தள்ளிட்டு வெளியில் வரீங்க. ஸோ யாரா நின்றுட்டுருக்கா? வந்துட்டியா? அப்பாடியோ, நான் லேட்டாக வந்துட்டேன்னு நினச்சேன், நீயும் வேமா வந்துட்டேன் அப்படின்னு யாரா உங்களை பார்த்து கேட்குறா. எப்பயும் போல தான் லேட்டு தாண்டி. நம்ம டைம் இஸ் 8:30. 8:30க்கு நம்ம ஸ்கூல் கேட்டுக்குள்ளே இருக்கணும். இப்போ தான் நம்ம வீட்டு கேட்டே தாண்டி வந்திருக்கோம். இதில் பகுமானம் வேற, கிளம்பி வா அப்படின்னு நீங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் யாரா எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே ஆஃப்டர் தட் ரீச்ட் இன் ஸ்கூல் நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. கேட் கிட்ட தான் வாட்ச்மேனு மேம் நிற்கிறாங்க. யாரா தங்கம் சொல்லு ஒயன், இன்னைக்கு நம்ம உள்ளே போக முடியாது. ஆமாம் ஒயன், பார்க்குக்கு போகலாமா? விளக்கமாறு பிஞ்சிரும், வா. வழக்கம் தான் செவரேறி குதிக்க போகிறோம். ஒயன் அது இல்லடி, ஆனால் மாட்டிக்கிட்டா. இந்த டைமு வேறு சைடு வா. டேய் எங்கடா இருக்க? நீ சொன்ன இடத்துல தான் நீ நின்றுட்டுருக்க, டக்குன்னு வந்து தொலை. டேய் மாமே, அவளுக்கெல்லாம் எதுக்கு மாமே சப்போர்ட் பண்ணுறோம், பேசாமல் போய் தூங்கலாம் மாமே அப்படின்ட்டு பின்னாடி காய் கத்திட்டு இருக்கான். வந்து அவனை செப்பல் சால அடிப்பேன்னு சொல்லு. சரிடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூலோட இன்னொரு பேக் சைடு போய் நிற்கிறீங்க. இந்த சைடு நீங்கள் யாரா நின்றுட்டுருக்கீங்க, அந்த சைடு காய் ஜாக்சன் டயாங்னு நின்றுட்டுருக்கானுங்க. ஏண்டி பொண்ணுங்க என்னைக்கு வேக்கப்பாயி வேகமாக வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இங்கே எல்லாமே அப்போசிட் தான். அப்படி என்ன தாண்டி பண்ணுவீங்க நைட்டெல்லாம் அப்படின்னு ஜாக்சன் உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அதை சொல்லணுமாடா ஜாக்ஸா? ஆமாண்டி, என்ன பண்ணுற? ஆம்பளை பிள்ளை நானே டைமுக்கு ஸ்கூலுக்கு வரேன், ஆம்பளை பிள்ளை நீ என்னன்னா கேட்டேரி இல்லை சோறேதி குடிக்கிற அப்படின்னு தான் நைட்லாம் பண்ணுற. அடியே யாரா நீ? வெள்ளையே லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுற, அப்புறம் என்ன தாண்டி லேட்டாக எழுந்திரிக்கிற அப்படின்ட்டு யாராவே பார்த்து காய் கேட்குறான். அது வந்து தாயாங் அப்படின்னு தாயாங்க போட்டு கேட்குறா. தாயாங் வேணாண்டி அமைதியாரு. அட டேய் ஜாக்ஸா, நான் சொல்கிறேன், நைட் என்ன தெரியுமா பண்ண? சொல்லுடி, என்ன பண்ண? மஜாவை ஏதாவது பண்ணியா என்ன? ஆமாண்டா. என்னது? அது ஒன்றும் இல்லை, தெரியுது பருவானோ. ஆமாம். நைட்டு எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். அப்போ நடுவில் என்ன இருக்கும்? நிலா இருக்கும்டி.
ஆயா நிலாவில் வடை சுட்டு எனக்கு தூக்கி போட்டாங்களா, அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தேனா, அதான் லேட் ஆயிடுச்சு காலையில் எந்திரிக்க. இப்போ பாத்தியா என் காதுலே பூ வரைகிற? ஆ இப்போ தான் தெரியுதா? மூடிக்கிட்டு சைக்கிளை வாங்கடா அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அவன் சீ இவட்ட போய் கேட்டோம் பாரு பஜாரி அப்படின்ட்டு அவன் அவங்க சைக்கிளையும் யாரா சைக்கிளையும் வாங்கிட்டு அப்படியே அவனுங்க கை கொடுக்குறானுங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஏறி குதிச்சிடுறீங்க. யாரா கொஞ்சம் தயங்குறா. ஸோ தயாங் ஏய் நான் ஏறிங்க ஏறு பயப்படாத. தயாங் கீழே விழுந்துட்டேனா? அதான் நான் இருகலடி, அங்கே ஒயன் இருக்கா உன்னை பிடிச்சிருவா. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு யாராவும் ஏறிடுறா. யாரா கொஞ்சம் ஷை டைப்பு. ஸோ உங்கள் கேங்கில் அது தானாக வந்து மாட்டிக்கிச்சு. அப்படியே நீங்கள் எல்லோரும் கிளாஸில் போய் உட்காந்துடுறீங்க. நீங்கள் எங்கே அவனை? ஸ்போர்ட்ஸ் ரூம். சரி சரி ஏண்டி இன்னமும் நீ அவன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை. டக்குன்னு சொல்லிடு. டேய் அதைத்தான் நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் முடியலையே. சரிடி பார்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் வேகமாக சொல்லிடு. சொல்லிடுறேன், இன்னைக்கு சொல்லிடுவேன் கண்டிப்பாக. இதே தாண்டி கிட்டத்தட்ட 10th கிரேட்லேருந்து சொல்லிட்டுருக்க. இன்னும் 1 வீக்கில் நமக்கு ஸ்கூலே முடிய போகுது. இன்னமும் நீ சொல்கிற மாதிரி இல்லை. கடைசியில் எவ்வளோ கரெக்ட் பண்ணி போயிட போகிறானுங்க. ஆ எவன் கரெக்ட் பண்ணுவான்? என்ன தாண்டி என் ஜிம்மில் யார் பார்க்க முடியும்? அதெல்லாம் முடியாது. பார்த்தாலுங்க கழுத்து திருப்பி போட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தாயா உங்களை பார்த்து சிரிச்சிட்டு திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உள்ள ஜிம்மின்னு செம்ம கேத்தான் நடந்து வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஜிம்மினையே பார்க்குறீங்க. ஓய் அருளூசு ரெடி பண்ணுற அப்படின்ட்டு வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு அவன் சேர் இழுத்து உங்கள் கிட்ட உட்காந்துக்கிறான். நீங்கள் இப்போ தாண்டா வந்தேன். சரி சரி தூக்கம் வருதுடி தூங்கிக்கிறேன். ஆ தூங்கு அப்படின்றீங்க. அவன் அப்படியே உங்கள் லேப்பில் சாஞ்சு படுத்துடுறான். நீங்கள் அவன் ஹேரை கோம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே கிளாஸஸும் போகுது. நீங்களும் ஜிம்மினும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸு. பிறந்ததுலேருந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பிறந்ததுலேருந்து ஜிம்மினும் நீங்களும் ஒட்டுக்காக தான் இருந்தீங்க. பிகாஸ் உங்கள் பேரண்ட் வந்துட்டு நீங்கள் பிறந்ததுமே வந்துட்டு டெத்தாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஜிம்மினோட அம்மா தான் உங்களையும் வளர்த்துருப்பாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் எப்பயுமே தான் ஒட்டுக்காக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் தயாங் யாரா ஜாக்சன் காயின்னு உங்களுக்கு ஃப்ரெண்டானது. ஸோ நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. இப்படியே என்னையே பார்த்துட்டு இருந்தேன்னா நான் எப்படிடி தூங்குறது? நீ தூங்கு அமைதியாக இருக்க அப்படின்னு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. சரிடி தூக்கமாக வருது. அப்படி என்ன தாண்டா பண்ணுறேன்? நைட்டு ஏர்லியராக தூங்க போயிடுறேன், மார்னிங் ஏர்லியராக ஏந்திரிக்கிறேன், இருந்தாலும் அதெல்லாம் கேட்காத தூக்கம் வருது அப்படின்ட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீங்களும் கிளாஸஸ்லாம் நோட் பண்ணிவிட்டு அவனுக்கும் சேர்த்து நோட்ஸ்லாம் எழுதிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமன் அப்படியே உங்களே பார்த்துட்டே உட்காந்துருக்கான். என்னடா என் மூஞ்சில் என்ன இருக்குது? அது பைத்தியம்னு எழுதிருடி. அதான் இந்த பைத்தியத்தை எப்படி திருத்தலான்னு பார்த்துட்ருக்கேன். சிமினா ரொம்ப பேசுகிற, நீ கொஞ்சமாக தாண்டி பேசுகிறேன் அப்படின்னு உங்களை போட்டு கலாய்ச்சிட்ருக்கான். டே வேணா அப்புறம் சாவடிச்சிருவேன். சாவடி என்ன சாவடிச்சுன்னு வச்சுக்கேன், கடைசியில் நீ தாண்டி கஷ்டப்படுவ. ஏன்னா நான் இல்லைன்னா நீ இருக்க மாட்டியே அப்படின்னு ஜிம்மின் உங்களை பார்த்து சொல்கிறான். ஆமாம்ல, நீ தான் என் பெட்டர் ஆஃப். அப்போ நீ இல்லைன்னா சோகமாகிடுவல்ல. ஸோ லாஸ் உனக்கு தான், எனக்கு இல்லைப்பா அப்படின்னு அவன் ஏஞ்சி போகிறான். சிமினா ஒன்று பேசணும், வரையா கார்டன் போகலாம். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் க்யூட்டாக அவன் கையை பிடிச்சி நடந்து வந்துட்டுருக்கீங்க. என்னடி என்ன பேசணும்? சிமினா அது வந்து அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு வந்து ஜிமின் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே அந்த பொண்ணை பார்க்குறீங்க. சிமன் கொஞ்சம் பேசலாமா? ஏய் யா வாட்ஸ்அப், என்னடி என்ன பேசணும்? எல்லாம் கொஞ்சம் ப்ரைவேட்டா? ஓகே. ஏய் குட்டிச்சி கொஞ்சம் வெயிட் பண்ணு. சிமினா அது வந்து இருடி யா கூப்பிட்றா
போயிட்டு வரேன் சரியா அப்படின்ட்டு அவன் உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு போகிறான். உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஆக்சுவலி உங்களுக்கும் அந்த மியாவுக்கும் சுத்தமாக ஆகாது. ஆனால் ஜிமன் மியா கூட நல்லாவே பேசுவான். நீங்களும் அவங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டீங்க. பட் அவன் கேட்குற பாடே இல்லை. ஸோ ஜிமினும் அப்படியே மியா கூட போயிட்டு நின்று பேசிகிட்டு இருக்கான். சிரித்து சிரித்து பேசுகிறான். உங்களுக்கு ஸ்டமக் பர்ன் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லலை. கட்டுப்பில் அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறீங்க. யாரா? ஒயன் ஒயன். ம் என்ன என்னாச்சு உனக்கு? ஏன் அமைதியாக இருக்கா? ஆ வழக்கம் போல் அந்த சிலுக்கு வந்து இந்த ஜிமன் கிட்ட பேசிகிட்டு இருந்தா. அத்தான் அவள் பேசிகிட்டு இருந்தா. அவளை துரத்தி அடிச்சுட்டு நீ பேச வேண்டியதானே? ஐயோ அந்த ஜிமனு அப்படியே பேசுவோம் ஏன்னு பாரு. எனக்கு புரியலடி, பயமாக இருக்கு. ஒரு வேளை ஜிமினோ அவளோ? ஹே ஒயன் அப்படிலாம் இல்லை சத்தியமா. ஜிமின்லாம் அவளெல்லாம் லவ் பண்ணல. நிஜமா தானா? ஆமாம். என்ன தயங்கப்பட்ட கேளு. ஏய் சீரியஸாலாம் எதுவும் இல்லை. அவள் தான் வளைஞ்சிட்ருக்கா. ஜிமனுக்கு அவட்ட பேச பிடிக்கும் அவ்வளோதான்டி. நான்லாம் எவ்வளோ டைமோ கேட்டேன். அவன் அப்படிலாம் இல்லைன்ட்டான். ஸோ ஓ ரூட்டு கிளியர் டி. ஏன்டி இப்படி டென்ஷன் ஆகிக்கிற? சரி ஏதோ சொல்கிறீங்க நம்புகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் சைலண்ட்டாக ஆகிடுறீங்க. ஸோ அப்படியே அந்த வீக்குமே பாஸ் ஆகுது. ஸோ டுடே உங்களோட ஃபேர்வெல் டே தான். நீங்கள் அப்படியே வந்துட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் நீங்கள் தான் ஸ்கூல் பீப்புள் லீடரு. ஸோ அதனால தான். ஓகே மேம். எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் மேம். அதெல்லாம் முடிஞ்சிச்சு மேம். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாஃப் ரூமை விட்டு இப்போ தான் வெளியில் வரீங்க. அங்கே என்னண்ணா ஜாக்சன் காய் தயாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கானுங்க. நீங்கள் அப்படியே அவனுங்களை பார்த்துட்டு ஏய் என்னடா என்னாச்சு, யாராச்சும் எதாவது சொல்லிட்டாங்களா என்ன? அது வந்து ஒயனே உன்ட்ட ஒன்று சொல்லணுண்டி அப்படின்ட்டு காய் உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க. தயாங் டேய் வாய மூடு அப்படின்றான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் தயாங்க பார்க்குறீங்க. அவன் ஏதோ சொல்ல வரான். நீ எதுக்குடா அவனை வாய மூட சொல்கிற? அது ஒன்றும் இல்லை ஓயன், ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி. ப்ரோக்ராம் முடிஞ்சதும் பேசலாமா? பேசலாமே, இதில் என்ன இருக்குது? சரிடி அப்படின்னு தயாங்கும். இப்போ வேணான்ற மாதிரி அவனுங்கிட்ட கண்ணை காட்டுறான். நீங்கள் அதை எதுவும் காணுக்கல. டே போகணும் ஸ்பீச் கொடுக்க. ஸோ நான் போகிறேன். சரிடி நீங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அப்படியே பேசிட்டு நின்றுடுறானுங்க. நீங்கள் யாராவை தேடி போகிறீங்க? யாரா க்யூட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா? யாரா ரொம்ப 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 தேங்க்ஸ் டி. ஹே ஏன் இதில் என்ன இருக்குது? உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன், என் செல்லத்துக்காக தங்கம் அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப க்ளோஸான பெஸ்டீஸு, கேர்ள் பெஸ்டீஸு. ஸோ அதனால் அயன் ஓய் நிஜமின் கிட்ட சொல்லிடலாமே. அந்த போவட்டை அதுக்கு தான் தேடிட்டுருக்கேன். எங்கே இருக்கானே தெரியல. நான் பார்த்தேன், அவன் நம்ம கிளாஸ் தான் போயிட்டு இருந்தான். இந்த டைமில் நம்ம கிளாஸில் என்னடி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தெரியலடி, ஆனால் நான் பார்த்தேன். எங்கே போகிறேன்னா கிளாஸ் போகிறேன்னு சொன்னான். ஸோ இப்போ போய் சொல்லு, அந்த உதவக்காரங்க கிட்டலாம் சொல்லாத. அப்புறம் அவனுங்க ஏதாச்சும் லந்து பண்ணுவானுங்க. நீ போக வேண்டிய காரியத்தை போக விடாமல் ஆக்கி விட்ருவானுங்க. நீ இப்போயே போய் சொல்லிட்டு வா, ஸ்பீச் கொடுக்க இன்னும் 1/2 hour இருக்குது அப்படின்னு யாரும் அவங்கள பார்த்து சொல்கிறா. ஸோ நீங்களும் க்யூட்டாக சிரிச்சிட்டேவோம் மேலே அப்படியே நடந்து போகிறீங்க கிளாஸுக்கு. ஸோ அப்படியே கிளாஸ் கிட்டே போய்ட்டு டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. சிமன் அப்படின்ட்டேவும் சிரிச்சுட்டே தான் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. பட் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்மைலை டிஸப்பியர் ஆகுது. உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. பிகாஸ் சிமன் அந்த மியாவை கட்டிப்பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. உங்களோட ஐஸ்லேருந்து அப்படியே அந்த டியர்ஸ் தேங்கி நிற்கிது. அந்த த்ரோட்டில் வந்த வார்த்தை எல்லாமே அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. ஜிமின் அப்படியே அவளை கிஸ் பண்ணிட்டு விலகி நிற்கிறான். உங்களை பார்த்து க்யூட்டாக சிரிக்கிறான். உங்களுக்கு என்ன பேசுனே தெரியல. நீங்கள் அப்படியே ஜிமினையே பார்க்குறீங்க. ஏய் வாண்டு வந்துட்டியா? வாடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட தான் இதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக நீயே வந்துட்ட. ஆக்சுவலி உனக்கே தெரியும் மியா என் மேலே எவ்வளோ க்ரைஸாக இருக்கான்னு. எனக்கும் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தாண்டி இருந்துச்சு. பட் இவட்ட பேச பேச பழக பழக எனக்கும் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுடி. ஸோ இவ தான் எனக்கு பர்ஃபெக்டாக இருப்பா.
அப்படின்ட்டு ஜிம்மன் மியா கையை பிடிச்சிட்டு பேசுகிறான். நீங்கள் அப்படியே மியாவை முறைச்சி பார்க்குறீங்க. மியா உங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு அப்படியே வந்துட்டு, ஆமாம் ஓயன், நானும் ஜிம்மனும் லவ் பண்ணுறோம். ஸோ இதை நான் சொல்ல வேண்டாம் தான் சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். ஸோ இன்னைக்கு சொல்லலான்னு இருந்தேன். நான் ஜிம்மனை ரிவீல் பண்ணிட்டான். தேங்க் காட் நீயே வந்துட்ட. ஐம் ஸோ ஹாப்பி டு சே அப்படின்னு அவள் உங்களை பார்த்து சொல்கிறா. நீங்கள் பல்ல கடிச்சிட்டு, எனக்கு கீழே ஒர்க் இருக்குது. ஹேய், என்னடி ஏதோ சொல்ல வந்த? இனி ஏதோ சொல்கிறதுக்கு இல்லை ஜிம்மன், ஆல் த பெஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உங்கள் டியோஸை மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு கீழே வந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் யார்கிட்டையும் எதுவுமே பேசலை. தயாங்க உங்களை பார்க்குறான். ஓயன் பேசணும்டி, நானும் உங்ககிட்ட பேசணும், இப்போ இல்லை, ஸ்பீச்சை முடிச்சுட்டு அப்படின்ட்டு நீங்கள் ஸ்டேஜில் ஏறிடுறீங்க. ஸோ உங்கள் கண்ணில் இருந்து அவ்வளோ கண்ணீர் நின்றுட்டே இருக்கு, உங்களுக்கு வார்த்தை வரல. மியா, ஐயன் இந்தா பேப்பர்ஸ், பேசு, நல்லா பேசு சரியா? இதான் லாஸ்ட்டாக நீ எங்களோட லீடராக பேசுகிறது. ஸோ பக்காவாக பேசு அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போயிட்டு, ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றீங்க. ஸோ உங்கள் சீனியர்ஸ், உங்கள் ஜூனியர்ஸ் எல்லாமே உங்களை பார்த்து குட் சீனியர் அப்படின்ட்டுலாம் சவுட் பண்ணுறாங்க. தேங்க்யூ மேம்ஸ் அண்ட் சர்ஸ், நீங்கள் கொடுத்த அட்வைசர்ஸ் அண்ட் உங்களோட கைட்லைன்ஸ்னால் தான் நாங்கள் இந்த ஸ்கூலிங்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட கைட்லைன்ஸ், உங்களோட அட்வைசஸ் எல்லாமே எங்களோட ஃப்யூச்சரை க்ரோ பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் மெமரிஸ் டு இன் மை லைஃப் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஜூனியர்ஸ், நீங்களும் எங்களை மாதிரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பீச்சையும் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு தயாங் கையை தான் தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க. அங்கே காய் ஜாக்சனுக்குலாம் ஏதோ ஹிட் ஆகிடுது. ஸோ அவனுங்களும் அப்படியே நின்றுக்கிறானுங்க. யாரா? ஏன் நீ எங்கே போகிற? ஏய் இல்லடி, அதான் பஞ்சாயத்து கூட்ட போகிறானுங்கள்ல, ஓங்கிட்ட நாங்கள் கதை சொல்கிற மீதியை அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க யாராக்கிட்ட ஏதோ சொல்கிறானுங்க. யாரானாலும் என்ன பேசனே தெரியல. அவள் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிடுறா. நீங்கள் அப்படியே தயங்க பார்த்துட்டு, தயங் இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? போய் சொல்லாமல் சொல்லு தயங், உனக்கு தெரியும் தானே அவளை லவ் பண்ணுறது உனக்கு தெரியும் தானே? என் சத்தியமாக எனக்கு தெரியாதுடி, எனக்கு எஸ்டர்டே தான் தெரியும். அதுவும் ஜிம்மன் மயிராக வந்து பேசுவான்னு எனக்கு தெரியாதுடி. அவன் இப்படிலாம் சொல்லுவான் நான் எதிர்கூட பார்க்கல ஓயன். அப்போது ஜிம்மன் உங்ககிட்ட இதை பற்றி சொல்லலையா? ஏய் சொல்லடி, அப்படி அவன் சொல்லியிருந்தானா நான் எதுக்குடி உன்னை என்கரேஜ் பண்ணியிருப்பேன் அவள் லவ் பண்ணுற விஷயத்தில்? ஆனால் ஒயன், நீ இதை நினச்சி ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவள் சரியான ஐட்டம், எனக்கு நல்லாவே தெரியும். அவன் கண்ணுக்கிட்டே வச்ச ஜெம்மை மிஸ் பண்ணிவிட்டு போய் ஸ்டோனை பருகி வச்சுருக்கான். ஒரு நாள் அடிபட்டு வந்து நிற்பான். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு பாரு. அவ்வளோதான், சிம்மன் உன் லைஃப்பில் முடிஞ்சிட்டான். அவன் சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி உன் லைஃப்பை நீ தாண்டி பார்க்கணும். எனக்கு புரியுது அவன் மேலே நீ எவ்வளோ லவ் அண்ட் கேரோடு இருக்குன்னு. உன்னால் அவனை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ மறந்து தான் ஆகணும். உன் லைஃப்பை நீயா லீட் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? எனக்கு உன்னை சமாதானப்படுத்தலாம் தெரியல, ஆனால் நீ இனிமேல் நீயா இருக்க ட்ரை பண்ணு. அவனை மறந்துடு. இனி உன் லைஃப்பில் ஜிம்மன் ஒருத்தர் இல்லவே இல்லை. எப்படி நீ சொல்லலாம்? அதை நீ எப்படி சொல்லலாம்? அவன் தானே என்னோட டெஸ்டினி. அவன் மட்டும்தான் என் டெஸ்டினி. இல்லை ஒயன், அவன் இல்லை, உன் லைஃப்பில் இல்லை. இல்லை என் ஜிம்மன் இல்லை. அப்படி இல்லை, அவன் என்னை ப்ராங்க் பண்ணுறான் போல, ப்ராங்க் பண்ணுறான். என் ஜிம்மன் அப்படி இல்லைடா அப்படின்ட்டு நீங்கள் தயாங்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங்க்கு என்ன பேசுனே தெரியல. அவன் உங்ககிட்ட நிறைய சொல்கிறான். பட்டு நீங்கள் எதையும் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லைனா, ஏன்னா நீங்கள் அவனை பிளைண்டாக லவ் பண்ணியிருப்பீங்க. பட் ஜிம்மன் அவனுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணது அது அவனோட தப்பு இல்லை இல்லையா? ஸோ வந்துட்டு நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே கிளம்பியிருப்பீங்க. ஸோ 1 வீக் நீங்கள் ரூமை விட்டு வந்திருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. நீங்கள் யாரையும் பார்க்கல. ஈவன் ஜிம்மனை கூட நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த 1 வீக்குள்ளேவும் சங்குக்கு எவ்வளோ ப்ரெஷர் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி யூகே கிளம்பி போயிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே இந்த ஸ்கூலை பார்க்குறீங்க. ஏன் என்னடி யோசிக்கிறேன்? நத்திங்.
உள்ள போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யாரா எல்லாரும் நீங்கள் 2 பேரும் தான் உள்ளே போகிறீங்க. ஆக்சுவலி டயாங், காய் ஜாக்சன்லாம் முன்னாடியே போயிருப்பானுங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுமேவும் காயும் ஜாக்சன் தான் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறானுங்க. ஏய் ஒயினே என்னடி ரொம்ப அழகாயிட்ட, பேசாமல் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு காய் உங்களை பார்த்து கேட்குறான். ஆ அதுக்கு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகே சொன்னானா பண்ணிக்கிறேன். ஆமாம்ல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. ஜாக்சன் சிங்கிளாக தாண்டி இருக்கான், அவனை வேணா. டேய் உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் கன்னியாஸ்திரியாகவே போயிடலான்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பத்தியா சைடு கேப்பில் கலையிற ஓடி அப்படின்னு ஜாக்சன் சொல்கிறான். ஜாக்ஸா உனக்குன்னு ஒருத்தி இருப்பாடா, ஆனால் அது ஒயன் இல்லை. ஸோ எதையும் மனசுக்குள்ளே வச்சு வளர்த்துக்காதப்பா அப்படின்றீங்க. ஜி உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சன்னியாசாவே போயிடுவேண்டி. எதாவது அது சொல்லுவானுங்களே, காசிக்கு சாமியாராக போயிடலாம், இல்லை புத்தர் மடத்தில் துறவியாக போய் சேர்ந்துருவேன் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஏவண்டி கடைசி வரையும் உட்காந்து அழுக தயாராக இருப்பான், நான் இல்லடி அப்படின்னு ஜாக்சன் உங்களை பார்த்து சொல்கிறான். அதே தான் நானும் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் அவனுக்கு போட்டியாக பேசுகிறீங்க. ஸோ எல்லோரும் செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு சலசலப்பு. ஸோ அப்படியே எல்லோரும் பார்க்குறாங்க. அங்கே ஜிமின் தான் வந்து நிற்கிறான். ஸோ அங்கே மியாவும் இருப்பா. பட் நீங்கள் பெருசாக யாரையுமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் உங்கள் கேங் மெம்பர்ஸ் அவ்வளோதான். ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே ஜிமினையே பார்க்குறீங்க. ஜிமின் ஒரு ஏக்கமாக உங்களை பார்க்குறான், ஆனால் நீங்கள் கண்டுக்கலை. அப்புறம் அப்புறம் என்னடி, அதுக்கப்புறம் லிட்டில் சாம் பிறந்துட்டான், இவன் மயங்கிட்டாடி. ஆனால் அவன் மயங்குற வரைக்கும் என் உயிரை எடுத்து கையில் கொடுத்துட்டா. சாமி இதுக்கப்புறம் இன்னொரு குழந்தைய பற்றி யோசிக்கவே மாட்டேன். டேய் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன் மச்சா இப்படிலாம் பண்ணுற, எனக்கு தெரியும்டா நீ அப்பயே 10 பேபி என்ன எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டுக்கு ரான்ஷிப் ரெடி பண்ணியிருப்ப அப்படின்ட்டு காய் கலாய்க்கிறான். காய் கொஞ்சமாவது அடக்கமாக பேசேன்டா. ஐய பொடி அப்படின்ட்டு அவனுங்க கலாய்ச்சிட்ருக்கானுங்க. ஜிமின் வந்து உங்கள் கையை பிடிக்கிறான். நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஹே ஜிமின் வாட்ஸ்அப் எப்படி இருக்கா? ஓயன் எப்படிடி இருக்க? ஐம் குட். நீ எப்படி மேன் இருக்கா? சாரிப்பா நீ வரேன்னு எனக்கு தெரியாது. 5 வருஷத்தில் என் நம்பரை கூட நீ எடுத்ததில்ல. மெயிலு மெசேஜ் கால்லாம் பண்ணண்டி, பட் நீ ரிப்ளை பண்ணல. ஜிமன் நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டேன். நானே இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் இவங்க எல்லாத்தையுமே காண்டாக்ட் பண்ணேன். சாரி ஜிமன். நடிகிறடி, நல்லாவே நடிகிற. இட்ஸ் ஓகே, நல்லா இருக்க போல், ரொம்ப க்யூட்டாக இருக்கடி. அவள் க்யூட்டாக இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்ட்டு தாயாங் ஜிமினை பார்த்து கேட்குறான். டே தாயாங் சாரிடா, எவ்வளோ டைம் கேட்குறேன், கொஞ்சமாவது பேசலாம்லடா. பாரு ஜிமன், உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மயிரும் இல்லை இங்கே ஈவெண்ட்டு. ஸோ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு வாங்கி கட்டிக்காத. ஃபஸ்ட்டு அவன் மேலே இந்த கையெடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இந்த ஜிமினோட கையை தட்டி விட்டுட்டு தயாங் உங்களை அவன் சைடு இழுத்து வச்சு நின்றுக்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் தயாங் ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் எதுவுமே பேசலை, அப்படியே வந்துட்டு அப்படியே விலகி போயிட்டு தனியாக ஒரு சேரில் உட்காந்துறான். நீங்கள் தயாங் என்னடா? எனக்கும் அவனுக்கும் தான் பிரச்சனை, நீ என்ன அவன்கிட்ட இதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? ஓயன் சும்மா இரு, உனக்கு எதுவும் தெரியாது, புரியுதா? எனக்கு புரியலடா, என்ன ஆச்சு, ஏன் அவன் அப்படி பேசுகிறான்? அந்த மியா எதுக்கு தேர்ட் பர்சன் மாதிரி நிற்கிறா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன் அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ ஒன்றும் கேட்க வேண்டாம், வா நம்ம போகலாம். லிட்டில் சாம் அழுவுறானா அப்படின்ட்டு யாரா அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறா. நீங்கள் சரி யாரா நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். எல்லாம் ஏன் வா அப்படின்னு யாரா அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறா. இப்போ கையை விடு யாரா. ஜிம்மன் கிட்ட பேச மாட்டேன், போதுமா? ஜிம்மனே வந்து பேசினாலும் பேச மாட்டேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் கூட இருக்கணும்னு வந்திருக்கேன். லிட்டில் சாமல் தான் தயங்க கூட்டிகிட்டு கிளம்பு. காயும் ஜாக்சன் என் கூட தானே இருக்காங்க, பார்த்துப்பாங்க, 2 பேர் கிளம்புங்க அப்படின்னு நீங்கள் தான் யாரா தாயாங்க அனுப்பிச்சி விட்றீங்க. ஸோ அவங்களும் அப்படியே போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜாக்சனையும் காயை பார்த்து முறைக்கிறீங்க. ஏய் பாருடி, என்ன பார்த்து முறையிறலாம் நியாயமே கிடையாது, சொல்லிட்டேன்.
என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கள். எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஜெமினும் நானும் பேசிட்டு தாண்டி இருக்கோம். ஸோ நான் என் மச்சான்கிட்ட போகிறேன். எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் ஜாக்சன்கிட்ட கேட்டுக்கோ அப்படின்ட்டு ஜாக்சனை கோர்த்து விட்டு காய் ஜிமினுக்கிட்ட ஓடிடுறான். ஸோ நீங்கள் ஜாக்சனை பார்க்குறீங்க. ஓயன் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதே தாண்டி அவனும். அதான் இருக்கும்போது யாருக்கும் இருக்கிற பொருளோட அருமை தெரியாதுல்ல. இப்போ அனுபவிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏய் என்னடா பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலி நான் ஜிமினை விட்டு போனதுக்கு ரீசன் என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவ்வளோதான். எங்க நான் அவனுக்கு பிரச்சனை ஆகிடுவோன்னு நினச்சிட்டு நான் போனேன்டா. ஆனால் என்ன தான் நடந்துச்சு? அது ஜிமினுக்கு அந்த மியாவை பற்றி எல்லாமே தெரிய வந்துருச்சு. ஆக்சுவலி கொஞ்ச நாள் ஹாப்பியாக தான் 2 பேரும் ட்ரூவாக தான் லவ் பண்ணாங்க. ஆனால் ஜிமினோட லவ் ரொம்ப பெருசு. அந்த லவ்லாம் அந்த டேஷு ஒத்தே இல்லை, அவ்வளோதான் சொல்ல முடியும். பாரு, அகெயின் அவன் கூட போய் பேசணும்லாம் பேசாத, புரியுதா? அவனுக்குலாம் இது தேவைதான். உனக்குன்னு ஒரு அழகான லைஃப் இருக்குது, அதை பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கிற வழியை பாரு. ஃபஸ்ட் நம்ம இங்கே இருக்க வேணாம், கிளம்பலாம். அதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்னதான் இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டுடா. என் ஜிம்மின் உடஞ்சி போனாலும் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் அவன் யாரையும் தேடி போக மாட்டான். அவன் என்ன தாண்டா தேடி வருவான். நான் அவனையும் நானும் புரிஞ்சுக்கலையோன்னு எனக்கு தோணுது. அவனுக்காக அவனை விட்டு போகணுன்னு நினச்சினே தாண்டி அவன் இப்போ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட நான் விரும்பலை. மேபி நான் பண்ணதும் தப்பு தானே. ஏன் உன் மேலே எந்த தப்பும் இல்லடி, ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாகவே இருக்கீங்க. ஸோ அப்படியே ஒரு மனசை தேத்திட்டு நீங்கள் ஜிம்மின்கிட்ட போய் நிற்கிறீங்க. ஜிம்மின் அப்படியேவும் கீழே குனிஞ்சிட்டே தான் உட்காந்துருக்கான். குடித்தது போதும் ஜிம்மன் அப்படின்றீங்க. இல்லடி, நீ போ, காயும் ஜாக்சனும் உன்னை கூட்டிகிட்டு போவாங்க. போ, நான் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட வேண்டி. ஜிம்மன் நிறுத்துன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்கை தூக்கி தூர போட்டுட்டு அப்படியே அவன் கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. அவன் அப்படியே இப்போ தான் அவங்கள நிமிர்ந்து பார்க்குறான். அவன் கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் ரெட்டிஷாக இருக்குது. ஆக்சுவலி ஜிம்மன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான். பட் அவன் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பேலாகி ரொம்ப டல்லாக ஒரு மாதிரியாக இருக்கிறான். புள்ள பார்க்கவே உங்களால் அதை தாங்கிக்கவே முடியலை. நீங்கள் அப்படியே குடிச்சது போதும்னு. எங்கே இருக்கும் கார்கி? இல்லடி, நானே போய்ப்பேன். எங்கே இருக்குன்னு தான் கேட்ட ஜிம்மன் அப்படின்றீங்க. அவன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு கார்கியை எடுத்து உங்கள் கையில் தரான். நட. ஏந்திரிச்சு நடக்க முடியுமா முடியாதா? அது தெரியலடி, நடந்துருவேன், நான் ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஏந்திரிக்கிறான். பட் அவனுக்கு சரி கேராக இருக்குது. ஸோ லைட்டாக தள்ளாடுறான் புள்ள. ஸோ நீங்கள் அப்படியே அவனை கேரி பண்ணி அவனோட ஹேண்ட்ஸை உங்கள் ஹிப்பில் வச்சுட்டு அப்படியே உன் காருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே காரில் அவனை உட்கார வச்சுட்டு காரை ட்ரைவ் பண்ணுறீங்க. என் வீடு உனக்கு தெரியாதுடி, நானே போய்கிறேன். நீ இதோ ஸ்ட்ரீட்டில் இறங்கிக்கோ, நம்ம ஸ்ட்ரீட் வந்துடுச்சு, நீ போ. எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு மட்டும் இரு, சரியா? அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு ஜிம்மின் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போகிறீங்க. ஆக்சுவலி ஜிம்மினோட அட்ரஸை காய் உங்களுக்கு தந்திருப்பான். நீங்கள் அப்படியே காரை நிறுத்திட்டு அவனோட ஃப்ளோரை தான் கேட்குறீங்க. ஸோ 70th ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சுட்டு அப்படியே டோரையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஏன் நல்லா இருக்கியாடி? ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல? தெரியும், ஜெமின் உன் லைஃப்பில் இல்லைன்னதும் ஜாலியாக இருக்க போல. இப்படி தாண்டி இருக்கணும் நீ, ஏன்னா நீ ஏஞ்சல், எப்பயுமே நீ ஏஞ்சல் தாண்டி. அந்த கடவுள் கொடுத்த ஏஞ்சல், என்னோட ஏஞ்சல். அந்த ஏஞ்சலை கஷ்டப்படுத்திட்டோம் போலடி, அதான் லைஃப் ஃபுல்லாக தண்டனை. ஆனால் என் ஏஞ்சலை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா அவள் சிரிக்கிறா, ரொம்ப அழகாக இருக்கா. அப்போது நானும் சிரிக்கணும்ல, சிரிக்கிறேன் உன்னை பார்த்து. ஆனால் ஏண்டி என்கிட்ட பேசக்கூட மாட்டேன்ற? எனக்கு தெரியும், அதுதான் உன் நம்பரு, உன்னோட மெயில் எல்லாமே எனக்கு தெரியும்.
என்னோட மெசேஜஸ், மெயில் எல்லாத்தையும் நீ பார்த்தன்னு கூட தெரியும். ஒரு வாட ஒரே ஒரு தடவ என்கிட்ட நீ பேசியிருக்கலாம். பேசலடி. வலிக்குது. இங்க வலிக்குதுடி. ஐம் சாரிடி. சாரி. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்க கால்ல விழுறான். நீங்க "ஜிம்மன் என்னடா பண்ற? பைத்தியமா நீ?" "சாரிடி. எனக்கு தெர்ல. உன்கிட்ட இதெல்லாம் கேட்கறது நான் டிசர்வான்னு தெர்லடி. ஆனா சாரிடி." "சரிடா. சரி, சரி. ஒண்ணும் இல்ல. நானும் உன்கிட்ட நெறைய சொல்லணும். நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல ஜிம்மன். பட் ஐ லவ் யூ. ரியலி லவ் யூ. ஸ்டில் ஐம் லவ் வித் யூ." என்னடா நான் சொல்லணும் இதுக்கு மேல? லவ் யூ டூடி. ஆனா நான் உனக்கு அப்படின்ட்டு ஜிம்மன் சொல்ல வரங்குடி நீங்க அவன கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அவன் அப்படியே வந்துட்டு ஒரு மாரி ஷாக்டா உங்கள பார்க்குறான். நீங்களும் அப்படியே தான். அவன் கூட அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படியே உங்க ரிலேஷன்ஷிப்ப அவனுக்கு தர ஸ்டார்ட் பண்றீங்க. 2 பேரும் இன்டிமேட்டடா அப்படியே இருக்க ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஜிமின நீங்க ஹக் பண்ணிட்டு அவன டேப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கான். "தூங்குடா. எனக்கு டயர்டா இருக்கு." "ஓயன் சாரிடி." "டேய் பொறுக்கி இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டும் சாரி கேட்குற? என்னடா?" "தெரியலடி. ஆக்சுவலி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. எங்க நீ என்னை ஏற்றுக்காம போயிடுவேன்னு பயந்து தான் அவளை லவ் பண்ணேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்னோட உண்மையான லவ் நீ தானே. நீ தானே என்னோட டெஸ்டினி." "இல்லை, நீ தான் என்னோட டெஸ்டினி. எப்பயுமே எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் சரி, சந்தோஷம் கொடுத்தாலும் சரி, அது எல்லாத்தையும் உன் ஒருத்தனால மட்டும்தான் ஈக்குவலைஸ் பண்ண முடியும். அப்போ நீ தாண்டா என்னோட டெஸ்டினி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. ஸோ ஃபர்தரா ஆஃப்டர் உங்களுக்கும் அவனுக்கும் மேரேஜ்லாம் நடக்குது. உங்கள் லைஃப்பை நீங்களும் அவனும் செம்மையாக என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ நானும் இதோட இந்த ஷார்ட்ஸ் இங்கே என் பண்ணுறேன். இந்த ஸ்டோரியை நான் இன்றைக்கி ஏன் போட்டேன்னு எனக்கு தெரியல. பட் ஹீ இஸ் மை டெஸ்டினி. நம்ம டெஸ்டினி எப்பயுமே நம்ம கூட இருப்பாங்க தான். பட் அவங்களால நமக்கு வலியும் வரும். நம்ம அவங்க ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சிட்டு பண்ணுற ஒரு சில விஷயங்களும் அவங்களுக்கும் வலி தரும். ஸோ ஒருத்தவங்க மேலே நம்ம உண்மையான அன்பு வைக்கிறது முக்கியம் இல்லைடா. அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு போகிறத விட அவங்க தப்பை திருத்துறது எவ்வளவோ பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ ஏன் சிம்மின் அந்த பொண்ணை சூஸ் பண்ணப்பயே வந்துட்டு அதை தடுத்திருந்தானா கண்டிப்பாக சிம்மினும் ஓயனும் ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ ட்ராஜடி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் பொருந்துடா. ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி ஒருத்தவங்கள புரிய வச்சு மாற்றிக்கலாம். ஆனால் மாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அவங்கள விட்டு விலகிடலாம். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ மினிமா இது உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, மொக்கையாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஓகேயா? அடுத்த ஏதாவது ஸ்டோரியில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ லவ் யூ ஆல். டேக் கேர் ஆஃப் ஹெல்த் ஆர்மி அண்ட் கமெண்ட் மாஸ்டராக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பாய்.